காத்தோடு ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட் ஸ்வீட்டை எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஆட்மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து நான் வந்து ப்ரீசெட் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், எஸ்எல்ஃபில் கொடுக்கல. ஸோ ப்ரீசெட்டு கீழே இது ஏதாவது டைமுக்கு இது ஒழிச்சுனாக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது முடிவு வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணால் டவுனுக்கு வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கில் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக் உங்கள் ஆட்மோஷனில் வந்து பண்ணாக்க அது இன்போர்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இம்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் பிக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன், அது எல்லாத்தையுமே வந்து பண்ணிங்க டவுன் பண்ணிக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பண்ண எப்படி உங்கள் ஆட்மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ண பார்த்துடலாமா? ஸோ எந்த ஃபாண்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க எல்லாமே டிஃபால்ட் ஃபாண்ட் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஃபாண்டு தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் எந்த ஃபாண்டு சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னாக்க லாஸ்ட்டில் வந்து பண்ணாக்க இந்த லிரிக்ஸ் இருப்பாருங்க, இதை நான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதோடைய ஃபாண்டு தான் உங்கள் ஆட்மோஷனில் எப்படி இன்க்ளூட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற அந்த டெஸ்ட் நீங்கள் கில் போயிட்டு டெஸ்ட் இருக்கா அதை கில் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோ. இதில் வேவ் ஃபாண்ட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது இங்கே கில் பண்ணிக்கோங்க. கீழே ஃபாண்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது இங்கே கில் பண்ண சைடில் வந்து பண்ண டவுன் மொபைல் ஷோகும். சில தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கும். இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைலில் நான் வச்சுருக்கணும், ஸோ அந்த ஃபைலுக்கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஒரே ஃபாண்டு தான், ஜஸ்ட் அது கில் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எங்கள் ஒயிட் மூஷில் வந்து பண்ணாக்க அது இன்போர்ட் ஆயிரும். நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இந்த இம்போர்ட் இதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஆட்மோஷன் ஆப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி அப்போ வந்து பண்ண மட்டும் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ண அதே ப்ராஜெக்ட்டை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா ஸோ அந்த ஃபாண்ட் வந்து பண்ண உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்கா அது எப்படி ஃபிக்ஸ்ன்னு நான் வந்து பண்ணாக்க சொல்கிறேன். ஸோ அதுக்கு சேஞ்ச் ஆகுது அந்த டெஸ்ட் நீங்கள் கில் பண்ணிட்டு கீழே டெஸ்ட் இருக்கா அதை கில் பண்ணுறீங்க. இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் இருக்கும், அது கில் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகே, மேலே டேக் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க ஒரு பேக்ரவுண்டு வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணிக்கலாமா? இல்லை உங்களுக்கு பிடிச்சுமா எதாவது பேக்ரவுண்டு இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து நீங்கள் நான் வந்து பண்ணாக்க பொருளை காட்டின மாதிரி அந்த பேக்ரவுண்டு எப்படி எடிட் பண்ணு சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேயரும் பண்ணாக்க சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கும் கீழே வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கணுங்க. கரெக்டாக சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த லேயர் வந்து பண்ணாக்க சாங் 2 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேயர் நீங்கள் கில் போயிட்டு சைடில் கலஃப் இருக்கா அதையும் கில் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு தேர்ட் ஆப்ஷன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே செகண்ட் ஆப்ஷன் இருக்கா அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பிளாக்காக இருக்கா அது உங்கள் வரல நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பண்ணி கொண்டு வந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பிளாக்காக இருப்பாருங்க அது இங்கே கில் போயிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கில் போயிட்டு இது வந்து பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைடில் வந்து ஒயிட் கலர் இருக்கா அது வந்து பண்ணி கில் போயிட்டு இப்போ நீங்கள் சைடில் நீங்கள் என்ன கலர் நீங்கள் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த கலர் வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ணி என்னோடய பிக்குக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி ஒரு கலர் வந்து பண்ணாக்க கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ டார்க்காகவே இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். இப்போ நான் பேக் கொண்டு எடிட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துருக்கும். இப்போ நான் வந்து பண்ணாக்கி எதை ஆட் பண்ண சொல்கிறேனோ எதை நான் சேஞ்ச் பண்ண சொல்கிறேனோ அது மட்டும் நீங்கள் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண DP1 வந்து பண்ணக்கு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கீழ் போயிட்டு 7 குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து இப்போ உங்களுடைய இமேஜை வந்து பண்ணிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கோ அது கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் யூஸ் பண்ணி உங்களோட டிபி எந்த மாதிரி ஆட் ஆகுமோ கட் அண்ட் சர்க்கிள் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆட் போய்ட்டு அப்படி நீங்கள் பேக் போயினாக்க ஜஸ்ட் வந்து பண்ணிக்கல ஆட் ஆயிரும். இந்த குரூப்பில் வந்து பண்ணிங்க எதாவது எடிட் பண்ணிட்டேன்னா இது வந்து பண்ணாக்க பாதிலே கட் ஆகும். இதை லாஸ்ட் வரைக்கும் நான் மெசேஜ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் லாஸ்ட்டுக்கு போயிட்டு
இப்போ நாம் எடிட் பண்ண அந்த டிபி குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க ஏரோ வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு நீங்கள் புல்லில் பார்த்த மாதிரி இது ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பண்ண ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருங்க பாருங்கள். அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு டெஸ்ட்டில் போயிட்டு உங்களுடைய ஐடியோ இல்லைனாக்கா உங்களுடைய நேம் வந்து பண்ணுங்க இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு மேலே டிக்கெட்னு கொடுத்துருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்கே மேல் மூவ் பண்ணாக்க டிபி டூன்னு வந்து பண்ணாக்க ஒரு குரூப் இருக்கா. அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடுக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து இப்போ நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணிங்கன்னா அவங்களுடைய பிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த இருக்கும் அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இப்போ அந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு குத்தமாக அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கும் முடிஞ்சா. இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த டிபி2 பிக்கு மேலே இன்னொரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு டெஸ்ட்டில் போயிட்டு அவங்களுடைய நேமு இல்லைனாக்கா அவங்களுடைய ஐடி நேம் வந்து பண்ணி இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு மேலே டேக்கிங்னு கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாமா. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து பண்ணாக்க கீழே டெஸ்ட்டு இருக்கா. அந்த டெஸ்ட்டு கீழ் பர்சனில் போயிட்டு இந்த இடத்துல உங்களுடைய நேம் இல்லைனாக்கா ஐடி உங்களுடைய இஷ்டம் தான். ஜஸ்ட் அதை கொடுத்து மேலே டேக்குன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஆன்லைன் இருக்கா. அதில் கலரை வந்து பண்ணி நீங்கள் பேக்ரவுண்ட் என்ன கலர் ஆட் பண்ணிங்களோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பண்ண கலர் ஃபில்லில் போயிட்டு ஜஸ்ட் அதோட கொஞ்சம் லைட் கலர் வந்து பண்ண ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு முடிஞ்சா. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பண்ண இன்ஸ்டாகிராம் லோகோ வந்து பண்ண கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம் லோகோ தான் வச்சு எடிட் பண்ண இல்லை, நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து பண்ணாக்க ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது கூட இருக்கணும். ஸோ நான் வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். கரெக்டாக வந்து பண்ணாக்க யூடியூப் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு சேஞ்ச் பண்ண சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு அதுக்கு அந்த லோகோ இங்கே கிளிக் போயிட்டு கலர் இருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க. இந்த ஸ்டாரை கிளிக் போயிட்டு நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ணாக்க வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸும் கொடுத்துறேன். ஓகே, இது ஆட் ஆகிடுச்சா. அதே மாதிரி தான் நீங்கள் வேறு ஏதாவது சோஷியல் மீடியா வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து பண்ண இப்போதைக்கு நான் இன்ஸ்டாகிராமே வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க லிக்ஸ்ன்னு குரூப் இருக்கா. இது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க பிக் ஒன்று ஒரு குரூப் இருக்கா. ஜஸ்ட் இதில் தான் நாம் பிக் ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு அந்த பிக் ஒன்று இந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடுக்குரு போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டுட்டு இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கையும் நீங்கள் இசைன் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிசைன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ண செலக்டட் ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மைனஸ் நேடிக்கு வந்து பண்ணிங்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி உடைய பிக்கு எந்த மாதிரி அதில் ஆட் ஆகணுமோ அந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க அப்படி பேக் போய்க்கலாமா. ஜஸ்ட் வந்து பண்ணாக்கி இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் வந்து பண்ணி எடிட் பண்ணது அதிலே கட் ஆகுது. இது எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாமா. மேலே ஒரு லேயர் பாருங்கள். ஸோ அது எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த குறிப்பை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக நீங்கள் புல்லு பார்த்து ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நான் பிளாங்கை வந்து பண்ணாக்க ஒரு 3 புக் மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னாக்க இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த குரூப்பு அதுக்கு ஒரு லேயர் பாருங்கள். ரெண்டுத்தையும் நம்ம காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்துடலாமா. ஸோ அதுக்கு அந்த கண்ணு மாதிரி பாருங்கள் சைடில் ஜஸ்ட் அந்த குரூப்பையும் அதுக்கு மேலே இருக்க நீல் ஃபோர்ன்ற அந்த லேயர் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு காப்பி லேயர்ஸ் இருக்கா அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கேப் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. மேல் ஆட் ஆயிரும். இதை வந்து பண்ணாக்க சைடில் லாங் ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ண அந்த லேயருக்கு மேல் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஸ்டார்ட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் இருக்குது நம்ம செக் பண்ணிடலாமா. இது வந்து பண்ண கொஞ்சம் இஷ்டம் இருக்குது, இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த மேலுக்கு லேயரிங் கில் போயிட்டு இந்த ஸ்பீடுக்கு நேர் பாருங்கள் அதை கில் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் கற்று கம்ப்ரஸரும் இதே சேம் இடத்துல அந்த குறிப்பையும் வந்து பண்ணிங்க பண்ணி விட்டுக்கோங்க. முடிஞ்சிச்சா. ஸோ மறுபடியும் நம்ம இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ்ட் லேயர் போட்டு மறுபடியும் நம்ம பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த லேயருக்கு மேலே வர மாதிரி நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இது வந்து பண்ணக்கு கொஞ்சம் வந்து பண்ணக்கு கம்மியாக இருக்குது, இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த லேயரிங் கிளிக் போயிட்டு அதே ஸ்பீட் வைக்கல இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க அது வந்து பண்ணாக்க நேரும். ஓகே, ஸோ மறுபடியும் லாஸ்ட்டை வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டோட்டலில் வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்டோடு ஒரு 4 பிக் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்து வந்து பண்ணிங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கரெக்டாக நம்ம வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே,
ஸோ இது வந்து பண்ணாக்க ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் எப்படி பிக்கை வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ண நான் வந்து பண்ணாக்க சொல்கிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து பண்ணாக்க செகண்டு அந்த குரூப்புக்கு வந்துட்டு அந்த குரூப்பை கீழ் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸை விட்டு மீடியா கூட்ட நீங்கள் எடிட் பண்ண ஒரு பிக்கை வந்து பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் அந்த பழைய பிக் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கீழ் போயிட்டு காஃபி கொடுத்துக்குங்க. இப்போ அந்த பழைய பிக்கு நம்ம கீழ் போயிட்டு மேலே டெல்ஸ் அப்படின்னு பண்ணி டீல் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இப்போ நாம் ஆட் பண்ண அந்த நியூ பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனைகள் போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்குங்க. இப்போ நான் மட்டும் பேக் போய்க்கலாமா? இப்போ கீழே மூட்ஸ் இருக்காது நீங்கள் செலக்ட் போயிட்டு செயலுக்கிற செகண்ட் ஆப்ஷன் போயிட்டேன். இது வந்து பண்ணாக்க ஃபஸ்ட் மைனஸ் டிகிரிக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் யூஸ் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு பிக்கு துமாச்சின் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் நீங்கள் பிக் ஆட் போயிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆடிடும். இதே சமயத்தில் அடுத்த 2 குரூப்பில் வந்து பண்ணிங்க பிக்கு சேஞ்ச் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. நெக்ஸ்ட் அப்படி நம்ம மூவ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு இப்படி தான் ஷோகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க கரெக்டாக எந்த இடத்துல வரீங்கனாக்கா கரெக்டாக 13.12 செகண்ட் கிட்ட வந்துருக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூட்ட மீடியோ கூட்ட ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க ஒரு டெப்லெட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த டெப்லெட் தான் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். இங்கே டவு பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம சில போய்ட்டு மேலே ப்ரெஸ்ஸும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் மாதிரி இருக்காமல் செக் பண்ணலாமா? கரெக்டாக தான் இருக்குது. ஜஸ்ட் இது லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு நில் லேயர் பாருங்கள். ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் மேலே குரோமாக்கே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்டாண்டர்ட் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த கீ கலர் வந்து பண்ண கிரீன் கலருக்கு பதிலாக பிளாக் கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இப்போ நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் விட்டு மீடியோ கூட்ட நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி மீன் ஆட் பண்ண அந்த வீடியோக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோ எந்த இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க இந்த பிக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கையும் அந்த வீடியோ வந்து பண்ணாக்க நம்ம ஒரு குரூப் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு இந்த கண்ணு மாதிரி இருக்கிற இடத்துல ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு மேலே குரூப் ஆப்ஷனில் செகண்ட் ஒரு பாக்ஸ் இருப்பாங்க அதை கிளிக் பண்ணல போதும் கரெக்டாக அந்த டெப்லெட்டில் வந்து பண்ணாக்க அந்த பிக் ஆடிடும். இப்போ அந்த குறிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எடி குரூப் இருக்குது அதுங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ண பிக்கை செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு முன்னே நம்ம அந்த டெல்ஸ் எஃபெக்ட் காப்பி பண்ண பாருங்கள். ஸோ அது அப்படி வந்து இப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் வெளியில் போயிட்டு ஃபஸ்ட்டு மைனஸ் 9 டிகிரிக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் தடவை யூஸ் பண்ணி ஒரு பிக்கு தொமாசன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, சொல்லலாம். இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாமா? ஸோ மூவ் பண்ணி பார்த்தலாம். ஓகே, ஜஸ்ட் வந்து பண்ணாக்கி இது ஆட் ஆச்சு. ஸோ இது நான் மூவ் பண்ணி இந்த கார்னருக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு அந்த குறிப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூட்ஸில் போயிட்டு இந்த ஃபஸ்ட் தடவை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த சைடில் வந்து பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ சைஸ் மட்டும் லைட்டாக கம்மி பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த குறிப்பை வந்து பண்ணாக்க இந்த கேஃப் இருப்பாருங்க இந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த குறிப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் கீழ் போயிட்டு காப்பிலே கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு காப்பி பண்ணது பேஸ்ட் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ண குரூப்புக்கு மேலே கொண்டு வந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மாதிரி இருக்காமல் செக் பண்ணிடலாம். இது கொஞ்சம் இஷ்டம் இருக்குது. முன்னே நம்ம பார்த்துங்க பாருங்கள் ஸ்பீடை யூஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணுறது பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேமத்தில் அடுத்த 2 புக் மார்க் தகுந்த மாதிரி ஜஸ்ட்டு இதை நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இதில் நம்ம பிக்கு சேஞ்ச் பண்ணாக்க அந்த மோடி சொன்ன பாருங்கள் இந்த பாக்ஸில். ஸோ அதே சேமத்தில் இந்த இடத்துல வேணால் நீங்கள் பிக்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணால் லாஸ்ட்டில் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ அதுக்கு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க DP2ன்னு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் வரீங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காக கிரியேட் பண்ண DP பிக் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ அதே பிக் நீங்கள் செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கிளிக் வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்கு தொமாசன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் போயிட்டு அப்படிங்க பேக் போய்க்குங்க. ஓகே, ஜஸ்ட் மூவ் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, ஜஸ்ட் இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே வந்து பண்ண ஒரு 3 டெஸ்ட்டு கொடுத்துருங்க பாருங்கள். அந்த 3 டெஸ்ட்டு வந்து பண்ணாக்க நான் பிளாக் அண்டு நான் வந்து பண்ணாக்க நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துரு பாருங்கள். அதுக்கு லேட்டாக தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படியும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு சைடில் கலர் இருக்காது கிளிக் போயிட்டு இந்த கலர் பதில் நீங்கள் எந்த மாதிரி பேக்ரவுண்டுக்கு இல்லை பேக்ரவுண்ட் நீங்கள் ஆட் பண்ண கலர் ஆட் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு லேட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் சூப்பராக முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாற்றி நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ண சூப் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் எது டவுட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்ஸுன்னு பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் மறக்காம போயிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ விஷயம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.